ஆரையம்பதி எனும் பழம்பெரும் தனித்தமிழ் கிராமம் சிலையூர் எனும் பெருமையுடன் தனது எல்லையை காத்து நிற்கின்றது. சிலையூர் எனும் பெருமையினை தான் பிறந்த மண்ணுக்கு பெற்றுக் கொடுத்ததோடு வரலாறு காணாத எண்ணற்ற அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட ஆரையம்பதி கிராமம் ஈன்றெடுத்த தவ புதல்வனான இவன் தனது வாழ்நாளில் பாடசாலை பருவம் முதல் இன்று வரை சமூக சேவைக்காகவும் அதன் பின் அரசியலில் பலதரப்பட்ட பொது சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தியிருந்தார். இந்த நாகரிக உலகில் பணம், பொருள், கௌரவம், அந்தஸ்து இவற்றை சம்பாதிக்க நினைக்கும் மனிதர்கள் மத்தியிலும் ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராக, மாகாண சபை உறுப்பினராக பலதரப்பட்ட அரசியல் பணிகளை ஆற்றிய இவரின் இன்றைய பொருளாதார நிலைதான் என்ன? இவ்வாறு உண்மையாகவே மக்களை நேசித்து அரசியலை வியாபாரமாய் செய்யாமல் சேவையாய் செய்யும் அர்ப்பணிப்பு மிக்க இவர் போன்ற மனிதர்களை இவ்வுலகம் ஏன் கண்டுகொள்வதில்லை? இது யார் மீது தவறு? உண்மையாகவே அர்ப்பணிப்புடன் மக்கள் பணி செய்யும் இவர் தவறா? இல்லை, இந்த ஏமாற்று உலகில் ஏமாந்து போகும் உங்கள் தவறா? சிந்தித்து செயல்படுங்கள். முடிவு உங்கள் கையில். இவ்வாறு எதிர்பார்ப்பின்றி அர்ப்பணிப்போடு செயல்படும் மனித நேயம் மிக்கவரை சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம்.